நான் வணக்கம் எல்லாருக்கும். இந்த படம் பார்க்கணுன்னு சரவணன் வந்து ஒரு 6 மாதம் என்னை தொடர்ச்சியாக கேட்டே இருந்தார். நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன். ஏன்னா சசி சார் சரவணன் ஏற்கனவே உடன்பிறப்பே, பயங்கர பாச மழையாக இருக்கும், இதிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நான் தள்ளி போட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து எல்லோரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த படம் போட்டோடனே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தது. சசிகுமார் லுக்ஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருந்தது. போக அந்த படத்தில் வந்து வர சீன்ஸும் அதில் இருக்கிற பர்ஃபாமன்ஸும் வந்து பயங்கர கனெக்டடாக இருந்தது. ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்டில் நான் வில்லேஜ்லேயே இருந்திருந்தால் கூட எனக்குமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது. எது நல்ல படம்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ, பெரிய ஹீரோ படமோ, பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற படமோ கிடையாது. ஒரு ஹியூமனை வந்து பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள்னு நான் சொல்லுவேன். நந்தன் வந்து நம்மளை பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணது. இது வந்து விராசரவணன் வந்து பத்திரிகை தொழிலேருந்து வந்திருக்காருன்றதுக்காகவோ, சசிகுமார் சார் வந்து பொருட்காட்சியில் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நல்லவர்ன்றதுனாலையோ இல்லை. இந்த படம் நல்ல படம், அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். வந்திருக்க கெஸ்ட், க்ரூ மெம்பர்ஸ், ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேடை, ரொம்ப எமோஷ்னலாகவும் நர்வஸாகவும் இருக்குது. ஸோ இந்த படம் நந்தன், இந்த ஒரு நியூ ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப யோசிப்பாங்க. பட் சரவணன் சார் எனக்கு இந்த கேரக்டரை ரொம்ப நம்பிக்கையோடு கொடுத்தாரு. அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது எனக்கு. சாரி. இந்த படத்துக்குள்ளே நான் வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இந்த நாள் வரைக்குமே இது ஒரு பெரிய ஜேர்னியாகவே இருந்திருக்கு. அண்ட் இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்தது. மாடலிங் இண்டஸ்ட்ரி வேறு, பட் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இது ஒரு வைடான இண்டஸ்ட்ரி, இதில் எப்போவுமே நம்ம கற்றுட்டே இருக்கணும் அப்படின்றது நான் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் வந்து எனக்கு, நான் இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா, இல்லை நல்ல படங்கள் வருமா எனக்கு தெரியாது. பட் இந்த படம் எனக்கு ஃபாரெவர் என் ஹார்ட்டில் அப்படியே நிற்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சசிகுமார் சார் நம்ம வேறு நிறைய படங்களில் நான் ஹீரோவாக பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். பட் நேரில் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன். அவர் இவ்வளோ யதார்த்தமாக எல்லாருக்கும் கூடயும் ரொம்ப கேஷுவலாக எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிக்கிறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல எனக்கு காம்ப்ளிமெண்டிங்காக நிறைய இடங்களில் அவர் இறங்கி நடிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு நிறைய இடங்களில் நிறைய ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, இப்படி ஆக்ட் பண்ண, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நெக்ஸ்ட்டு பாலாஜி சக்திவேல் சார். அவரோட படங்களில் எல்லா படங்கள்லையுமே நம்மளை அழ வச்சுருக்காரு. பட் ஆனால் செட்டுக்குள்ளே அவர் வந்தாலே ஒரே ஃபன்னாக தான் இருக்கும். பயங்கர ஃபன்னாக வச்சுருப்பாரு, செட்டை அவ்வளோ கலகலப்பாக வச்சுருப்பாரு. இவர் இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான். பட் தென் அவர் செட்டுக்குள்ளே வந்தாலே எல்லோரும் ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒருத்தர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்வி சரண் சார், எங்கள் டிஓபி சார், அவருக்கும் அவங்களோட டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் டூ. மாதேஷ், எங்களோட அழகன், இந்த படத்தில் என்னோட பையன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாட்டியான ஒரு பையன், பட் ஹி ஹேஸ் அ வெரி குட் ஃப்யூச்சர். பெஸ்ட் விஷஸ் டு ஹிம் டூ. எங்களோட எடிட்டர் சார் நெல்சன், தேங்க்யூ ஸோ மச் சார். ஜிப்ரான் சார், இந்த படம் ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க. நிறைய இடங்களில் நீங்கள் சீன்ஸை எலிவேட் பண்ணியிருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி நானும் டப்பிங்கில் நிறைய சீன்ஸ் பார்த்துருக்கேன். அது டப்பிங்கில் பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் ப்ரிவியூவில் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் பிஜிஎம். அண்ட் எக்கி சாங் இஸ் கோயிங் டு ஸ்டே இன் மை ஹார்ட்ஸ் ஃபார் எவர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீமிங் அப் வித் அஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இட்ஸ் a huge சப்போர்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான்
சமுத்திரக்கனி சார், அவர் கூட எனக்கு ஒரு 2-3 டேஸ் தான் இருந்தது. பட் ஆனால் அவரோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நான் ஃபாரெவர் செரிஷ் பண்ணுவேன் என் லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் சார். யா, எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் திங்க் மியூசிக் ஆல்சோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கொலாபரேட்டிங் சார். யா, ஸோ ரைட் ஃப்ரம் என்னோட முதல் ஃபோட்டோ ஷூட்லேருந்து, பேஜண்ட் டேஸ்லேருந்து, என்னோட பிக் பாஸ் ஜேர்னிலேருந்து இப்போ என்னோட ஆக்டிங் ஜேர்னி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி. தம்பி வினோதை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில மனிதர்களை பார்த்தாலே போதும் நமக்கு ஒரு எனர்ஜி வரும். அந்த மாதிரி ஒரு சக்தி நான் சொன்ன 2 பேருமே. நந்தன், அதாவது ஒரு நல்ல கதையை நம்ம பண்ணிட்டா போதும், அது செலக்ட் பண்ணிக்கிடும் யார் யார் தனக்கு வேணும்னு. நம்ம யாரையோ நினச்சி எழுதியிருப்போம், ஆனால் அது செலக்ட் பண்ணி கூப்பிடும். வா சசி வா, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும். அப்படி அதுவாக தன்னை டிசைன் பண்ணிக்கிட்ட ஒரு படம் தான் நந்தன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இதுக்குள்ளே நானும் வந்தேன். நான் வந்தது எனக்கே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் எங்கே இருக்க அப்படின்னாங்க. நான் வந்தேன், சும்மா சசியை பார்க்க போனேன், பேசினேன். சரவணன் சார் வந்து இந்த மாதிரி விஷயம் சார் விஷயம் அப்படின்னா, நல்லா இருக்கே அப்படின்னா, இது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. இது அதை விட நல்லா இருக்கே, சரி வாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு படைப்பு. சரவணன் உழைப்பு வந்து ரொம்ப அளப்பரியது. ரொம்ப முதல் படத்துலையும் 2வது படத்துலையும் அவருக்கான இடம் கிடைக்கலையேன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. இந்த படம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்த கொடுக்கும். சரவணன் வாழ்த்துக்கள். என்னென்னா, இந்த சமுதாயத்தின் மீது பேரன்பு கொண்டவன் ஒரு எழுத்தாளனாக இருந்தால் எழுதி தீர்ப்பான், ஒரு பாடலாசிரியனாக இருந்தால் பாடி தீர்ப்பான், ஒரு படைப்பாளியாக இருக்கும்போது தன்னுடைய கோபத்தை படைப்பில் தான் காட்ட முடியும். நிறைய நிஜங்களை பேசக்கூடிய ஒரு படைப்பு. அப்படி இருந்தது. படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் அண்ணனை அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம். ஆனால் இவர்கிட்ட பேசவே இல்லை. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். அவ்வளோ கோபம் வந்துருச்சு. அது வந்து அதை ஒரு நடிகராகவும் இந்த கதை அந்த தாக்கத்தை நம்மளை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெருமகிழ்ச்சி எனக்கு. சசி வந்து ஏன்னா அவன் கூடவே இருந்திருக்கேன், அவனை அப்படி பார்த்துருக்கேன், அவனை பொத்தி பார்த்துக்கிறேன் நான். ஆனால் திரையில் அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அடித்தா கூட அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நிஜமான ஆட்களுக்கு நடுவில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நடிக்கிறன்ற பேரில் அடித்தே கொண்டுருவாங்க. அதுதான் நடந்திருக்கு. அது ஒரு காட்சி, என்னால் அது இப்போ கூட அது நினச்சா கூட ஒரு மாதிரி படபடப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு காட்சி. அது உண்மையிலே சசி வந்து நந்தனுக்கு முன் நந்தனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு தளம் சசி கிடைக்கும். தம்பி, நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஸ்ருதி, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த ஒரு ஷாட் போதும். ட்ரெயிலரில் வந்துச்சு பாருங்கள். தமிழகமே எழுந்து உங்களுக்காக கைத்தட்டுமா, வாழ்த்துக்கள். ஏன்னா அவரை மிதிக்கும் போது நான் எந்திரிச்சு கைத்தட்டினேன். ஏன்னா அது தேவையான ஒரு இடம், அற்புதமான ஒரு இடத்துல அமையணும் ஒரு சில விஷயங்கள். அது அமைஞ்சிருக்கு. இதை கொண்டு போய் ஜனங்கக்கிட்ட எப்படி வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 52 வாரம் இருக்குது. இந்த 52 வாரத்தில் ஒரு 7-8 பெரிய படங்கள் ரொம்ப நீ யாரும் வந்துடாதீங்கன்னு மறிச்சிடுவாங்க. உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய படம் வந்தால் 2 வாரத்துக்கு வேறு எந்த படமும் வரக்கூடாதுன்றவாங்க. அந்த மீதி இருக்க நேரத்தில் தான் பாவம் 7-8 படங்கள் வந்து விழுந்து அதில் நல்ல படங்கள் சிதைக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஏதோ நடந்து ஒரு 200 படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 20 படம் ஓடுது அப்படின்னா, அது ஒரு 10 படம் கமர்ஷியல் படமாக இருக்கும், ஒரு 10 படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களாக இருக்கும். அந்த நல்ல படங்களை காக்கக்கூடிய ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அண்ணா ரவி அண்ணா உள்ளே வந்திருக்காருனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை சரியாக கொண்டு போய் ஜனங்கிட்ட வைங்க. ஏன்னா இது அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நடக்கும். அதை நடக்க விடாமல் மனிதனாக மாற வேண்டும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு அடிநாதம். இது வெல்லணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஜனங்க முன்னாடி வைக்கணும். சின்ன சின்ன மாற்றங்கள், யாராவது ஒரு மனிதன் மாறினா கூட போதும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும். அதுக்கு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜிப்ரான் சார், இசை பேசிச்சு சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். ஏன்னா
படம் முடிச்சுட்டு வந்தாங்க சசிட்டு சொன்னேன், மியூசிக் வேறு மாதிரி இருக்குடா, அது 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 வேற ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஜிப்ரான் சார் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இடையில் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூப்பிட்டோன்னே வந்திருக்க ரோஹின் அண்ட் நிவாஸ் அண்ட் எல்லாருக்குமே. பட் ஃபர்ஸ்ட் அதான் இல்லை, நான் சொல்ல நினச்சது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சந்தோஷ் தான் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து ஓகேங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்ணேன். அப்புறம் வினோத் அடித்தார். சரி இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது லைக். பட் ஃபர்ஸ்ட் எனக்கு படம் பார்த்தோன்னே உண்மை அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா ஓகே எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் இருந்தே அதை ரிவீல் பண்ணிட்டாரு ரவி சார். ஸோ அதனால் பட் அந்த ஷார்ட்டில் இருந்து ஐ வாஸ் லைக் நான் டோட்டலி ஃபுல்லாக உள்ளே இருந்தேன். அண்ட் படம் முடிச்சுட்டு உடனே வினோத் கடிச்சேன், அவர் எடுக்கலை. ஸோ சந்தோஷ் அவருக்கு அடித்தேன். ஸோ சொன்னேன் இல்லைங்க ரொம்ப செம மாசாக இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார் இல்லைங்க இது என்ன அவார்டில் நாங்கள் நினச்சோம் அந்த மாதிரி கேட்டகரி இல்லைங்க, படத்துக்குள்ள ஒரு செம ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது, மாஸ் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு. அண்ட் அது ஐ திங்க் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்ம். பட் அட் த சேம் டைம் அதான் ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அழகாக பண்ணியிருப்பார் இரா சரவணன். அண்ட் இரா சரவணன் அடிக்கடி அவர் சொல்கிறது வந்து என்னை பார்க்கும்போது சொல்லுவார் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவார். பட் ஆக்சுவலி என்னென்னா நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து பியூராக ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்தேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும். நான் சொன்னேன் இல்லைங்க நான் வந்து ஒரு சுயநலவாதி தான். இந்த படம் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன் இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு தளத்துக்கு போகும், ஒரு உயரத்தை எட்டும். அப்போது நான் இந்த படத்துக்குள்ளே இருக்கேங்கிறது தான் என்னோட இது. அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்காதீங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க த்ரூ திஸ் ஃபில்ம் அப்படின்னு. ஸோ அதுக்காக நான் அட்வான்ஸ்டாக வினோத்துக்கும் சந்தோஷ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சசி சார் சார் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேங்க்யூ சார். திரும்ப அடுத்தும் நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம். அண்டு இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நான் சந்தோஷ்கிட்ட சொன்னேன், சசி சார் மாதிரியே இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது படம், அவரோட ஐ திங்க் இது அவரோட பெஸ்ட்டு அப்படின்னு ஆக்டரா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக சார் ஐ திங்க் ஐ டன் ஜஸ்டிஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இப்போது முன்னாடி சொன்னதே தான், ஏன்னா இப்போ ஒரு நல்ல படம் யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலும், யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும், யார் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் அது நல்ல படமாக இருந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆடியன்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வர பவர் உங்கள்கிட்ட இப்போது இருக்குது. அண்ட் ஐ திங்க் அது பீப்புளும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிற ஒரு பவர் இப்போது யுனானிமஸாக இருக்குது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக இந்த படத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் சீமானனுக்கு நன்றியை சொல்லணும். எங்களை வாழ்த்த வந்து படம் எவ்வளோ வேலை மத்தியிலும் எங்களுக்காக தம்பிகளுக்காக வந்த உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் படம் பார்த்து எங்களை வாழ்த்துனது வந்து ரொம்ப மறக்க முடியாத, ஒவ்வொரு வார்த்தையும் மறக்க முடியாமல் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் சரவணனும் அவ்வளோ நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒன்று உண்மை, இப்படி நடக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்ன விஷயங்கள் அதை நீங்கள் மறுபடியும் இதில் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம் எங்கள்கிட்ட சொன்னதை. அது அப்புறம் வினோத் அவரோட படத்துக்கே வரமாட்டார், ப்ரொமோஷனுக்கு வரமாட்டார், யோசிப்பார். அப்படியே கூப்பிட்டாலும் முகத்தை மூடி மறைச்சிக்கிட்டு பேசவும் மாட்டாப்புல, என்ன ஏண்டா கூப்பிட்டீங்க இதுக்கு அப்படின்னு அவரோட ப்ரொமோஷனுக்கே வரமாட்டார். ஆனால் சரவணனுக்காக இங்கே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். எங்களை வாழ்த்துனதும் வினோத் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் எந்த படத்தையும் எங்களை பற்றிலாம் சொல்ல மாட்டார். இப்போ ஆச்சரியமாக இருக்குது, சொன்னது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அப்படி ஒரு படத்தில் நான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த அனைவருக்கும் இவங்கெல்லாம் சரவணோட நண்பர்கள், அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். சமுத்திரகனி சகோ வர முடியாத சூழலாக இருந்தது, அது எனக்கு தெரியும். அது வந்ததுக்கும் நன்றி. பாலா சக்திவேல் சார், ஹீரோயின் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும். நான் அடிக்கடி சரவணனை பக்கமெல்லாம் எனக்கு ஒரு வசனம் என் படத்துலேருந்து ஞாபகம் வரும், உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அதுதான் சரவணனை பக்கமாக அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் சரவணோட பொதுவாக எனக்கு சரவணன் எப்படி பிடிக்கும்னா, மற்றவங்க பிரச்சனைனா குடும்பம் பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு போய் முதலாக போய் நிற்கிற ஒரு ஆள் தான் சரவணன்.
நானே சொல்லியிருக்கேன், எதுக்குங்க வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னும். ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு போய் முதலாக போய் நிற்கிற ஆள் அவர் தான். இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் பின்னாடி யாராக இவங்க தான் இருக்காங்க, அது யார் நிற்கிறான்னு பார்க்கணும். ஏன்னா சினிமாவில் எல்லாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க, அவங்க கூட நிற்க மாட்டாங்க. இப்போ உங்கள் கூட யார் நிற்பாங்க அப்படின்றது சினிமா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கற்றுத்தரும், அதில் இருக்கும். உங்கள் கூட எப்போதும் நாங்கள்லாம் இருந்தாலுமே எப்போதும் கடைசி வரைக்கும் நிற்கிறது உங்கள் மனைவி தான், கலா அக்கா தான். அந்த ஓரமாக நின்று ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, எந்திரிங்க இப்போயாவது எந்திரிங்க. அவங்க தான் இந்த படத்தில் எங்களோட கஷ்டப்பட்டது. நான்லாம் கிடையாது, அந்த அடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் வருத்தப்பட்டேன்னு பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க அவங்க டீச்சரு. அந்த வேலையெல்லாம் லீவை விட்டுட்டு மன்னிச்சுக்கோங்க, அவங்க கணவருக்காக வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பாத்திரம் கழுவுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த வழியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவங்க பசங்க அவங்க அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கண்ணீர் வரும். நான் வாங்கின அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த அடியெல்லாம் எனக்கு பின்னால் விருதாக கூட மாறும். ஆனால் அவங்களுக்கு அது என்ன ஆகும், அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக இந்த படம் சரவணனுக்கு பெருசாக நிற்கும், அதுக்கு தான் எல்லாம் நிற்கணும். நான் வழி அனுப்ப போன மாதிரி தான் இந்த படத்தில் 4 நாள் நடிக்கிறதுக்கு தான் அந்த படத்துக்கே போனேன். கனியனை நடிக்கிற கேரக்டர் தான் என்னோடய கேரக்டர். வழி அனுப்ப ட்ரெயினில் ஏற்றி விட்டுரு, வாங்க நீங்களே ஏறுங்க மாதிரி. நான் வழி அனுப்ப வந்தாரா, என்னப்பா ஏற்றிட்டீங்க, அப்படி தான் அந்த படம் இருந்தது. அது வேற ஒரு நடிகர் நடிக்க இருந்தது. நான் தயாரிக்கணும்னு நினச்ச படம், என்னால் இப்போ வரைக்கும் தயாரிக்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயம். பட் அவர் தயாரிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அங்கே போனோடனே தான் நானே சொன்னேன், சரி நம்மளே ஒரு இழுத்து விட்டோமோ, தயாரிப்பு நம்மளும் வந்துட்டோம், இழுத்து விட்டோமோ அப்படின்னு ஒரு மனசு குற்ற உணர்ச்சி இருந்தது. அப்போ சொன்னேன், சரி நானே பண்ணுறேங்க அப்படின்னு. அவரும் கொஞ்சம் இறங்க பார்த்தாரு, உங்களை நான் வேற மாதிரி பார்க்குறீங்க, வைரவன் கேரக்டரில் நான் அப்படி நிற்க வச்சுருக்கேன், நானே இப்படி உங்களை இறக்கி இந்த சென்ஸ் இவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்த கொடுக்குறது, அவ்வளவுதான் உங்களை நீட்டாக அப்படி நின்னீங்க பார்த்தீங்க, அப்படி இது பண்ணி அப்படி பார்த்ததை நீங்கள் இதில் ரொம்ப கஷ்டப்படணும், இந்த கேரக்டராக மாறணும், நீங்கள் எப்படி மாறுவீங்க அப்படின்னு சொன்னார். பண்ணுவாங்க வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த கதை எனக்கு உள்வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு கதை பண்ணுவோன்னு உள்ளே போய் முதல் நாள் ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங் போய் எல்லாமே முதல் நாள் ஷூட் பண்ணும்போது எல்லாம் வரணும். நான் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும். ஆனால் அந்த நடிக்கிற எல்லாருமே எனக்கு வணக்கம் வச்சாங்க. வணக்கம்ட்டாங்க, கட்டுன்ட்டாரு. நான் அப்புறம் அவங்ககிட்ட கெஞ்சி நீங்கள் வணக்கம் வைக்காதீங்க, நான் தான் அந்த இடத்துல வணக்கம் வைக்கணும்னு. அவங்க என்ன ஒரு நடிகராகவே பார்த்தாங்க. அப்புறம் அந்த போட்டு காமிச்சு சரியாக வரலன்னொடனே 2 நாள் கழிச்சு தான் அந்த இதுக்குள்ளே போய் கரெக்டாக நான் உள்ளே போய் அதை இவ்வளோ தூரம் நடிக்க வந்திருக்கேன். அவர் சொன்னார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டேன்னாரு. இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டேன். நட்புக்காக நாங்கள் உயிரே தருவோம். அடி வாங்க மாட்டோமா என்ன, பல அடி வாங்க மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி வாங்குறது தான் அது எனக்கு அது நல்ல விஷயமா அமைஞ்சிருச்சு. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க, இதை நீங்கள் மிஸ் பண்ணாதது நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே சொல்ல முடியாது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, பாராட்டிக்க முடியாது. நீங்கள் படம் பார்த்து சொல்லுவீங்க. கண்டிப்பாக நான் அதை மிஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம். கனியனை சொன்ன மாதிரி அந்த படமே யார் இதுக்கு வேணும் அப்படின்றத எடுத்துக்கிறோம். அப்படி தான் இதை எடுத்துக்கிட்டதா நான் இப்போ நினைக்கிறேன். இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு சொல்லும் போதும் அதை இருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக இந்த படம் வியாபாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப அவர் இருக்கும். அவர் ரொம்ப இது பண்ணும்போது தான் எனக்கு ரவி சார் ஞாபகம் வந்தார். நான் நேராக போய் ரவி சார்கிட்ட போய் இது பண்ணுவேன். ரவி சார் எப்படின்னா சாதாரணமான இல்லை, அவர் பண்ணுவார். ஆனாலும் நட்பை தாண்டி அவர் காலமாட்டிலே பால் கறப்பார், காற்றுலே வெண்ணெய் அடிக்கிறவர், ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பார். அப்படி பண்ணுற ஒரு ஆள். இவர் பார்க்கும்போது எனக்கு தான் பயமாக இருந்தது, இது எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு. அவர் அந்த சார் பார்த்தாரு. பார்த்தோன்னே அவர் அவ்வளோ ரசிச்சார். இது இப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ஷாட் அந்த செருப்பு ஷாட்டை காமிச்சது யாரும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ரசிக்க எங்களுக்கு முதல் ரசிகர் அவர் தான். எங்களுக்கு முதல் ஒருத்தர் நாங்களாக பார்த்துக்கிட்டு இருந்தோம், இது எப்படி இருக்கும் என்னன்றது யோசிக்கணும். முதல் ரசிகர் அவர் தான். அதை ரசிச்சு சொல்லும்போது இவ்வளோ பண்ணியிருக்கோன்றது திருப்பி. அதுவும் இல்லாமல் அந்த குழப்பம் தீங்கிறதுக்கு 40 பேரை அவர் 40 பேரை ஃபில் பண்ணி பார்த்தாங்கல்ல, அதில் கை தட்டி எல்லாம் ரசித்து பார்த்தாங்க. ஒவ்வொரு டைலாகும் சரவணனோட டைலாக் ரொம்ப எழுத்து பயங்கரமாக இருக்கும். அந்த எழுத்து உண்மையிலே போற்றப்படும் இந்த படம் பார்க்கும்போது. என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ சார், ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு கர்நாடகா வரைக்கும் சார் அதை நம்மளே ரிலீஸ் பண்ணுவோம் சார், நம்மளே ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் பண்ணுவோம்னு அவர்கிட்ட சொல்லி அது இப்போ வரைக்கும் அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டுருக்காரு. ரொம்ப நன்றி. உங்களை சேர்த்து வச்சதுக்கு பாலமாக இருந்த அது மட்டும்தான். அந்த பாலம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பாலம் அந்த பேலன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட அப்படி தான் நான் இருந்துகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நந்தன்
இந்த படம் வந்து அவ்வளோ நீங்கள் வந்து எல்லாம் சொல்லும்போது ஸ்லோவாக போகுமோ அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க. நம்ம பார்க்க தவறிய மனிதர்களை பார்ப்பீங்க. நந்தன் ஒரு படம் அப்படிலாம் இல்லை, ஒரு பதிவு. சரவணன் வாழ்க்கையிலையும் நான் இதில் நடித்ததில் எனக்கும் ஒரு பதிவான ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஒரு பதிவில் நான் இருக்கேன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஜிப்ரான் வந்து இதில் அந்த மியூசிக் நான் நடக்கும்போது இந்த ஒன்று ஒன்றா யோசிப்போம், நம்ம நடையை மாற்றணும் அப்படின்னு. இந்த படத்தில் நடையெல்லாம் மாற்றி நம்ம ஸ்லோவாக நடந்துவோம், இதுக்கு ஒரு மியூசிக் இப்படி வைப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம். டைரக்டரும் அப்படி எடுப்பார். ஆனால் அவர் அதை ஒரு பேங்காக போட்டு மாற்றினார். ஜிப்ரான் தான் இந்த படத்தை இன்னமும் பிரம்மாண்டமாக்குனது. அந்த மியூசிக்கில் நீங்கள் மியூசிக் பார்க்கும்போது படத்துக்கும் அந்த மியூசிக்கும் வேற ஒரு இது தெரியும், ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படி பிரம்மாண்டமாக்குன ஜிப்ரானுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சினிமாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இது நான் 3வது படம் நந்தன். முதல் 2 படங்களுக்கு இந்த மாதிரி மேடை வாய்ப்பு எனக்கு அமையலை. கத்துக்குட்டி, உடன்பிறப்பை படங்களுக்கு இசை வெளியீட்டு விழாவோ வெற்றி விழாவோ இல்லை பத்திரிகையாளர்கள் சந்திப்போ அந்த மாதிரி எந்த விதமான சாத்தியங்களும் எனக்கு அமையலை. அதனால் இது 3வது பட மேடையில் நம்ம நிறைய பேசணும், 2 மேடைக்கும் சேர்த்து பேசணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க பேச வேண்டிய விஷயங்களை. அதனால் அண்ணன் சீமான் எப்போ இந்த நிகழ்வுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாரோ அப்போவே இந்த நந்தன் படம் மிக முக்கியமான படமாக மாறிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நேரம் ஒதுக்கி அண்ணனுடைய வீட்டில் உள்ளவங்க தம்பிகள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்த அன்னைக்கு தான் சசிகுமார் சாருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு. ஏன்னா அந்த படம் என்னத்தை நிகழ்த்தும்னு நாங்கள் நினச்சோமோ அது அண்ணனோட மனைவி அண்ணியும் குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை வெளிக்காட்டினப்போ உண்மையாகவே ஸ்தம்பிச்சு போயிட்டோம். நம்ம ஒரு நல்ல படைப்பை செஞ்சுருக்கோம், நம்முடைய முயற்சி நல்ல கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு அடைஞ்சோம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அன்றைக்கி என்னுடைய நன்றியை சொல்லிடுங்க. விழாவுக்கு வந்திருக்கிற என்னுடைய குழுவை சார்ந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி. அவங்களுக்கு தனித்தனியாக நான் சொல்ல டைம் இருப்பான்னு தெரியல. சமுத்திரக்கனி சார் எந்த கண்டிஷனில் இங்கே கிளம்பி வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவர் டே நைட் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்னால் வர முடியுமான்னு தெரியலை, இப்போ தாண்டா வந்து படுத்தேன் அப்படின்னு நித்திர சொக்குது அப்படின்னாரு. நானே சொன்னேன், அண்ணன் நீங்கள் பண்ண வேண்டிய உதவி எல்லாமே எனக்கு பண்ணிட்டீங்க, இது வந்து இன்னும் உதவி கேட்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்கள் வந்து பேசினா நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த அழைப்பை ஏற்று வந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. மிக முக்கியமாக நான் மறந்துடாமல் சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு படத்தோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொண்ணு பார்க்குற மாதிரி. பொண்ணை பார்ப்பாங்க, அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி எதுவுமே பேச மாட்டாங்க. போய் சொல்கிறோம், போயிட்டு கடிதம் போடுறோம் அப்படிம்பாங்க. நான் நிறைய படங்களுக்கு இதை பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு அழகாக இருந்தால் கூட, அவங்களுக்கு பிடிச்சமான பொண்ணாக இருந்தால் அழகுன்னு மட்டும் கிடையாது, பிடிச்சமான பொண்ணாக இருந்தால் கூட அது அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னீங்கன்னா வரதட்சணை அதிகமாக வாங்க முடியாது. கண்ணு நொல்லம்பாங்க, காது நொல்லம்பாங்க, என்னங்க முடி இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லுவாங்க. ஏன் குறைய சொன்னால் தான் கூடுதல் வரதட்சணை கிடைக்கும். சினிமாவும் அந்த மாதிரி தான். நம்ம படத்தை பார்க்குறப்போ பிடிச்சிருந்தாலும் சரி, சிரிப்பு வந்தால் கூட சிரிக்க மாட்டாங்க, அப்படியே மூன்று இருப்பாங்க, அப்படியே மூணு. ஏன்னா சிரிச்சோ கொண்டாடோ செஞ்சாலோ அந்த படத்துக்கான பேரத்தை வந்து பண்ண முடியாது. நீங்கள் சிரித்து கொண்டாடுறீங்க தெரிஞ்சு அப்போ நான் அதிக ரேட்டு வைப்பேன்ல சார், 15 கோடி சார்ங்க. அதனால் அவங்களும் சிரிக்க மாட்டாங்க, நம்மளும் அப்படி இருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் ட்ரைடன் சார் வந்து ரவி சார் படம் பார்க்குறாரு. படம் பார்க்குறப்ப கூட நான் வெளியூரில் இருக்கேன், சார் தான் ஸ்க்ரீன் பண்ணி காட்டுறாங்க. படம் பிடிச்சிருச்சு எல்லாம் சொல்கிறாங்க. நான் இதுக்கெல்லாம் ரவி சார் கூப்பிட்டு ரவி சார் ஆஃபீஸ்க்கு போகிறேன். நான் எதிர்பார்த்து போனது என்னென்னா, படத்தை பற்றிலாம் எதுவும் பெருசாக பேச மாட்டார், பிஸ்னஸ் விஷயங்களுக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போயிடுவார் அப்படின்னு நினச்சேன். சார் பிஸ்னஸ்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். என்ன ஷார்ட்டு சார், சார் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எப்படி சார் இப்படி வச்சிங்கன்னு சொல்லி அந்த படத்தை பற்றி 2.5 மணி நேரம், அதாவது திரை உலகத்தில் இவ்வளோ பெரிய ஜாம்பவானா, இவ்வளோ காலம் கொடிகட்டி பறக்கிற ஒரு தயாரிப்பாளர் பிஸ்னஸ் தந்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு, சார் பார்த்தனைக்கே முடிப்பட்ட உங்கள் படம் நான் தான், நீங்கள் எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் நான் வாங்கி தான் ஆகணும், இந்த படம் அதாவது அயோத்திக்கு பிறகு இந்த படத்தை பண்ண தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த பெருந்தன்மை இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற யார்ட்டையாச்சும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார். ஒரு வேளை என் கண்ணில் படலை போல இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார் ட்ரெயின் சார். உங்கள் கைகளுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற மரியாதையும் உச்சமும் ரொம்ப பெருசு. அந்த அந்த விஷயத்தையும் எனக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தது சசிகுமார் சார் தான். இந்த படத்துக்கான கதையை நான் எழுதி முடித்தப்போ வேறு சில ஹீரோக்களை தேடி போனேன். அவங்கள மனசில் வச்சு தான் எழுதினேன். நம்ம எழுதுறதெல்லாம் ஆகிடாது, நம்ம நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. அப்படிங்கிறப்போ எப்போவுமே எனக்கு அண்ணனா
என் முதுகெலும்பா என்னை தட்டி கொடுக்குற கரமாக நிற்கிற சசிகுமார் சார், சரி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு வந்தார். அந்த பெருந்தன்மை இன்னைக்கு வந்து, அதாவது நம்ம நிறைய பேர் சம்பாதிக்கலாம், இப்போ எல்லாமே நமக்காக தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ, நம்ம கேட்கவே தயங்குறப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு உதவுற ஹெச் வினோத் மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி. அது மாதிரி வந்து சார் வந்து பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் இந்த கேரக்டரு ரொம்ப, நான் வந்து உங்களை வந்து படத்தில் மட்டும் இல்லை சார், வெளியிலையுமே நான் ஒரு ஹீரோவை பார்க்குற ஆள், அதனால் இந்த கேரக்டரில் நான் உங்களை பொருத்தி பார்க்க முடியுமான்னு தெரியலையே சார் அப்படின்னா, இல்லை இல்லை அந்த கதையை நான் கம்ப்ளீட்டாக உள்வாங்கியிருக்கேன், நம்ம ஆத்மார்த்தமாக அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தார். எனக்கு உதவ வந்த மனுஷனை நான் எவ்வளவு பக்குவமாக தன்மையாக நான் வேலை வாங்கியிருக்கணும், அவரை கொஞ்சி ஒவ்வொரு நாள் ஷூட்டை நான் நடத்தியிருக்கணும். ஆனால் நான் அப்படி நடத்தினேன்னா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கடைசி 20 நாள் ஷூட்டிங்லாம் ஏன்டா இந்த படத்தில் நம்ம கமிட் ஆனோம் அப்படின்னு அவர் நொந்து நூலாக போனார். இனிமேல் வாழ்க்கையில் எவனுக்கும் உதவியே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருப்பார். அந்த அளவுக்கு அவர் வந்து, நான் எப்படியெல்லாம் அவரை வந்து ஒரு தோரணையாக அழகாக லட்சணமாக பார்த்தனோ அதெல்லாம் நானே காலி பண்ணுற மாதிரி அவரை நான் துவம்சம் பண்ணேன். அதான் உண்மை. குறிப்பாக ஊருக்காரங்கள்ட்டெல்லாம் மாட்டிகிட்டு ஒரு சின்ன பின்ன படுறப்ப கூட எல்லா நடிகர்களுமே நம்ம ஒரு கஷ்டமான சீனை சொல்கிறப்ப அதை பண்ணிடுவாங்க. ஆனால் அதை பண்ணதுக்கப்புறம் அந்த இயக்குனர் போய் சார் இப்போ சூப்பராக பண்ணிங்க சார், நல்லா இருந்துச்சு சார், சார் தான் பின்னால் முதுகில் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு தன்மையை பேசணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. கடைசி 20 நாள் ஷூட்டில் நான் சசிகுமார் சார்கிட்ட பேசவே இல்லை. ஒரு 150 பேர் உள்ள கிராமத்து மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் என்னெல்லாம் பண்ண நினைக்கணும் அது எல்லாத்தையும் பண்ணுறேன், அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. சரி சார் அங்கே வச்சுட்டு அடுத்த ஷாட்டு வாப்பா அப்படிமா ஒரு இடத்துல பாலசக்தி சார் உங்களுக்கு கையெழுத்து கும்புற சார் என்னை விட்டுருங்க அப்படின்னாரு. என்னால் சசிகுமார் சார் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னா, சார் நீங்கள் கரிசனப்பட்டால் கேரவானில் போயிட்டு சசிகுமார் சார் தனியாக கரிசனப்பட்டுக்கோங்க, இறக்கப்பட்டுக்குங்க, ஸ்பாட்டில் நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சுருங்க சார் அப்படின்னு அவ்வளோ மிருகத்தனமாக நான் மாற வேண்டிய சூழல் இருந்துச்சு. நிச்சயமாக நான் ஒரு மிருகத்தனமான காட்சிகளை பார்க்குற ஆள் கூட கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா, இதை வந்து உண்மைக்கு துளியும் குறைவில்லாத படமாக எடுத்துடணும். நான் பார்த்ததை, என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வந்து துளியும் குறையாத அளவுக்கு, ஏன்னா எனக்கு காட்சிப்படுத்துகிற வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும். அப்போ அந்த உண்மையை வலிமையாக உறக்க சொல்லிடணும்னு நினச்சேன். அதுக்காக தான் சார் அவ்வளோ கஷ்டம். இந்த மேடையில் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற ரொம்ப ரொம்ப நேரம் ஒதுக்கி என் மேலே பேரன்பாக இருக்கிற நிவாஸ் கே பிரசன்னாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். திடீர்னு ஃபோன் வரும், எதையுமே கேட்க மாட்டார், தைரியமாக இருங்க எல்லாம் சரியாகும் அப்படிம்பாரு. ஒரு அசரீரி மாதிரி தான் அவருடைய குரலை நான் உணர்வேன். ரொம்ப நன்றி நிவாஸ். குறிப்பாக இந்த நிகழ்வில் கொண்டாடத்தக்க கவிஞன் ரவி அவருக்கு வந்து இது ஒரு அறிமுகமாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய உயரம் தொடுவார். அப்பேற்பட்ட வார்த்தை ஜாலம். நான் கேட்டேன், சார் கவிஞர் சார் எங்கே சார் நீங்கள் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனசுக்கு பிடிச்சமான வார்த்தைகள் கிடைக்கிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். அதை வந்து சரளமாக கொட்டுற மலை மாதிரி செய்யக்கூடிய கவிஞன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் உங்களோட வரிகளுக்கு. குறிப்பாக இந்த படம் போராடணும், எடுத்தோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணோம், அந்த கட்டத்தில் இருந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கிட்டத்தட்ட அவள் அப்படி வாழை முறுக்கிற மாதிரி முறுக்கி எனக்கு ஒரு வாத்தியார் மாதிரி இருந்து இதை இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்தது அப்படின்னா திங் மியூசிக் சந்தோஷ். நான் இது உண்மையான மேடைக்காக சொல்ல சந்தோஷ். அவர் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி இருக்கார், ஆனால் அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். ஆனால் அதே அன்பை அதே ஒரு ஏற்பாடுகளை அவர் வந்து எளிய மனிதர்களுக்கும் செய்வார் அப்படிங்கிறதுக்கு இந்த நந்தன் படத்துக்கான உதவிகள் தான் உண்மையான சாட்சி. ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ். காலத்துக்கு நன்றி சொன்னால் அது நிறைவாகாது. அடுத்து என் நண்பன் ரோஹின், பார்த்தீங்கன்னா ரொம்ப பேரன்பான மனிதன். என்ன வேணாலும் பண்ணு, மேடைக்கு மட்டும் கூப்பிட்றாதா அப்படின்னாப்புல. ரொம்ப நன்றி ரோஹின். ஹெச் வினோத் வந்து இந்த சம்பவத்தை சொல்ல நினைக்கிறேன். ஒரு 3 monthsக்கு முன்னால் தயவு பண்ணி என்னை எந்த நிகழ்வுக்கும் கூப்பிட்றாத, ஆடியோ லன்ச்சுக்கெலாம் கூப்பிட்றாத, நான் வேற ஒரு படம் கமிட் ஆகி போயிட்டுருக்கேன், உன் படத்தை பார்த்தேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சேன், வேறு எதுக்கும் கூப்பிட்றாத அப்படின்னாப்புல. வழக்கமாக நான் அங்கே தான் போய் நிற்கும், இந்த வண்டி அங்கே தான் போய் நிற்கும்னு எனக்கு தெரியும். முந்தின நாள் ஃபோன் பண்ணி சந்தோஷத்தை பேசிட்டு சொன்னேன், வினோத்தை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வினோத்துக்கே பேசணும்னு சொல்லி வினோத் பேசினேன். ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்றப்ப எப்படி கூப்பிடணும், நான் வந்து தலைவரை இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழா வச்சுருக்கேன், நீங்கள் வந்தீங்கன்னா ஜிப்ரான் சார் சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஜிப்ரான் சார் மேலே பழிய போட்டேன். நீங்கள் எப்பவே சொல்லிட்டீங்க ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வினோத் சார் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தார். யோ சரி வந்து தொலைக்கிறேன் வையா. அடா பாவி, ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதை இப்படியா சொல்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி வினோத். இவ்வளோ நெருக்கடியான காலகட்டத்தில் 1000 பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்தாலும் சூறையாடினாலும்
வினோத் மாதிரியான மனிதர்களை நான் சம்பாதிச்சிருக்கேங்கிறது படத்துக்கு மட்டும் இல்லை, என் வாழ்க்கைக்கே ரொம்ப பெருமையானது. இந்த படத்தோட கதாநாயகி சுருதி பெரியசாமி. அவங்க பிக் பாஸில் பெரிய ஆள், மாடலிங்கில் பெரிய ஆள், எதுவுமே எனக்கு தெரியாது. நிறைய ஃபோட்டோக்கள் பார்த்து பார்த்து சலிச்சு போன சூழலில் ஒரு புகைப்படம் காமிச்சாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அப்போது அந்த கேரக்டருக்கு மறிக்குழுதுன்னு பேர் வச்சுருந்தேன். படத்தில் வந்து செல்வின்னு மாறினுச்சது. அந்த நான் எழுதின பாத்திரத்தை அப்படியே பிரதிபலிக்கிற முகமாக தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு இது முதல் படமா அப்படிங்கிறது வந்து சந்தேகப்படுற அளவுக்கு நடிப்பில் அவ்வளவு தேர்ச்சி. அந்த எங்கள் ஏரியா ஸ்லாங்கை கூட அவங்க உச்சரித்த விதம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்மார்த்தத்தை காட்டுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி சுருதி. தங்கதுரை சார் சொன்ன மாதிரி உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே நந்தன் பெரிய வெற்றியும் பெரிய கவனத்தையும் கொடுப்பான். இன்னொன்று, அடுத்து என்னுடைய 2வது கதாநாயகனுக்கு வரேன், பாலாஜி சக்திவேல் சார். நான் கதை சொன்னப்பே சொன்னேன் சார், இந்த படத்தோட கதாநாயகன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முதல் பாடலே நான் அவருக்கு தான் வச்சுருக்கேன். எந்த கட்டத்திலையும் எவ்வளோ நெருக்கடியிலையும் எவ்வளோ பிரச்சனைகள் உங்களை வந்து சூழ்ந்தா கூட சிரிச்ச முகத்தோட நிதானமாக இருங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஸ்பாட்டில் அவருடைய செய்கையாலேயே எனக்கு கற்றுக் கொடுத்த மனுஷன். 250 பேர் இருப்பாங்க, அந்த ஷூட்டிங் பேய் மாதிரி நடந்துகிட்டு இருக்கப்போ கூட அவர் இருக்கிற இடம் அவ்வளோ கலகலப்பாக, அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ மகிழ்வாக ஒரு 10 பேர் புடைசூழல் இருக்கும். அவருக்கு அவ்வளோ நண்பர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படத்துக்காக நீங்கள் உங்களுடைய எல்லாவித தன்மைகளையும் வெளிப்படுத்தியிருக்கீங்க. சில பேர் திட்ட கூட செய்வாங்க சார், மன்னிச்சுக்கோங்க. அடுத்து என்னுடைய முதுகெலும்பா என்னுடைய படத்துக்கு உயிராக இருந்தது என்னுடைய கேமராமேன் சரண். இந்த மண்ணை அவர் காட்டின விதம், குறிப்பாக நான் அந்த படத்துக்காக நான் வேல்ராஜ் சார் தான் கேட்டிருந்தேன். அப்போ வேல்ராஜ் சார் இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு கேமராமேன் தேவை அப்படிங்கிறப்போ கிடாயின் கர்ணிமன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதனால நான் சரணை கூப்பிட்டுருந்தேன். சரண் அந்த ஒரு ஃப்ரேம் வச்சு காட்டுவார். என்னுடைய எல்லா எதிர்பார்ப்பையும் சொல்கிறப்போ அந்த ஃப்ரேம் வச்சு காட்டுவார். அது அவ்வளவு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தையே பாதியாக்கிடும். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பெரிய முதுகெலும்பா ஆதரவாக இருந்த சரணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய கதவுகளை திறக்கும்னு நான் நம்புகிறேன் சரண். ஆர்ட் டைரக்டர் உதயகுமார், எங்கள் மண் எப்படி இருக்கும், எங்கள் நிலம் எப்படி இருக்கும், எங்கள் வீடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட செயற்கைத்தனமே இல்லாமல் அவ்வளோ ஆத்மார்த்தமாக காட்டியிருக்கார். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட படத்தொகுப்பாளர், அவரை நான் படுத்தாத சித்திரவதைகள் இல்லை. அவர் முதல் பட எடிட்டர் நெல்சன். ஒரு கட்டத்திலலாம் தலைமறைவாகி ஓடிட்டார். நான் எந்த நம்பரில் பிடிச்சாலும் அவர் தேட முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு நான் அவரை போட்டு படுத்தி எடுத்திருக்கேன். ரொம்ப மன்னிச்சுக்கோங்க நெல்சன். ஆனால் அந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை பெற்றுத்தரும் நான் நம்புகிறேன். உங்களுடைய உழைப்புக்கான மிகப்பெரிய அங்கீகாரமாக அந்த படம் அமையும். ரொம்ப நன்றி நெல்சன். அப்புறம் குறிப்பாக நிலா சுதாகர் சார் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதை தாண்டி இந்த படம் ஒரு நல்லபடி உருப்பெறதுக்கு மிகப்பெரிய உதவிகள் செஞ்சவர் தர்மசரவணன் உள்ளிட்ட கந்தரவுக்கோட்டை நண்பர்கள் உள்ளிட்ட தஞ்சாவூரை சூழ்ந்திருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த நேரத்தில் நான் மிக முக்கியமாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறது, இந்த படத்துக்காகவே கஷ்டப்பட்டு இறந்து போன 3 பேரை நான் கண்ணீரோடு நினச்சி பார்க்குறேன். இந்த படத்தில் நடித்த பாட்டி இந்த படத்தை பார்க்க அவ்வளோ ஆவலாக இருந்தாங்க. இந்த ஒரு படம் போதுண்டா பேராண்டி என் வாழ்க்கைக்கு அப்படின்னாங்க. தஞ்சாவூர் பொதுமக்கள் ஒருத்தர் தான் அவங்க. ஆனால் நடிப்பு அவ்வளோ ஆத்மார்த்தமாக நடிப்பு. அந்த ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க, கடைசி ஷாட் அவங்களுக்கு தான் வச்சுருப்பேன். அந்த படம் வர்றதுக்கு முன்னால் தவறிட்டாங்க அப்படிங்கிறது பெரிய துயரமாக அமைஞ்சிருச்சு. ஆனால் எங்கே இருந்தாலும் பாட்டி அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவ்வளவு பெரிய ஒருங்கிணைப்புக்கு உதவிகரமாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பாக மதுரை அகிலன் சார், பரம்பு சார் உள்ளிட்ட கார்த்திக் ரவிவர்மா உள்ளிட்ட அத்தனை பேரையும் ரொம்ப நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் இன்னொரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. நான் சார் தான் அப்படின்னு முடிவெடுத்தாரு. நான் சொன்னேன், நீ அனுப்பி வை பாஸ், அவர் பண்ணணும்ல, அவர் படத்தை பார்த்து ஆர்டிஸ்ட்க்கு திருப்பி கொடுக்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் படம் பார்த்தோன்னே ஜிப்ரான் சார்ட்டேருந்தே ஃபோன் வந்துச்சு. சார் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு பதிலை சொல்லி வினோத்தையும் சந்தோஷையும் சமாளிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையாகவே என்னால் அந்த படத்தை ஸ்டாப் பண்ணவே முடியல சார். நான் படத்தை அப்படியே வேறு எந்த வேலையும் செல்ஃபோனை கூட தொடாமல் மொத்த படத்தையும் முடிச்சுட்டு அப்படியே உங்கள் நம்பர் வாங்கி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஜிப்ரான் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது நீங்கள். நான் எடுத்த படத்தை நானே ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு மாற்றினது நீங்கள். குறிப்பாக நான் ஒன்று சொல்லணும்னா, ஒரு மியூசிக்கான இடம் ஒன்று கொடுக்கணும். நான் வந்து டைட்டாக பண்ணியிருப்பேன் அந்த படத்தை. ஏன்னா அந்த படம் வந்து எந்த இடத்துல லேக் ஆகிடக்கூடாது, ஒரு ஆவணப்பட ஸ்டைலாம் வந்துடக்கூடாது, கலன்னு இருக்கணும் படம், அதே நேரம் கிரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக எடுத்து நான் வந்து எடிட் அப்படி டைப் பண்ணி கொடுத்தேன். ஆனாலும் அந்த கிடைச்ச இடைவெளியில் அந்த பாறை இடுக்கில் செடி முளைக்கிற மாதிரி, மரம் முளைக்கிற மாதிரி
அதை அவர் மலர்த்தி இருக்கிற விதம் என் படத்தையே வேறு கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி ஜிப்பான் சார், நீங்கள் கிடைச்சது இந்த படத்துக்கான மிகப்பெரிய வரம். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பெரியவர்கள், மீடியா ப்ளஸ், ஸ்டேஜில் நிறைய ஃபேவரட்ஸ் என்னோட வினோத் அண்ணா, சந்தோஷ் அண்ணா, ரோஹின் அண்ணா, சவன் சார், சசி சார், ரவி சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இரா சரவணன் சாரோட நந்தன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து இங்கே நான் இருக்கிறது. நம்ம நிறைய பேர் வந்து சினிமாவில் கடந்து வந்திருப்போம் ஆக்சுவலி நிறையா விஷயங்களுக்கு. ஸோ சிலர் வந்து நம்மளோட மனசில் வந்து ரொம்ப ஆழமாக இருப்பாங்க. வெரி ஃபியூ பீப்புள் ஹாவ் தேர் வேல்யூஸ், தேர் எத்திக்ஸ், ஸ்டில் வாட் எவர் சினிமா கிவ்ஸ். அதில் வந்து இரா சரவணன் சார் ஒருத்தர் கண்டிப்பாக. அவரோட ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரதர் அவர் ஆக்சுவலி. வி ஹாவ் அ வெரி டீப்பர் கனெக்ஷன். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்துருக்கும்போது அவரோட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அவருடைய டேலண்ட் வந்து நந்தனில் அஃப்கோர்ஸ் உடன்பிறப்பை படுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே பெரிய ஒரு இடத்துக்கு வருவார்னு நான் எப்போவுமே பிலீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நந்தன் படம் வந்து பெரிய ஒரு இடத்த சாருக்கு கொடுக்கும். பல கஷ்டங்களுக்கும் பல தடங்களுக்கும் தாண்டி இந்த படத்தை அவர் எடுத்து இந்த இடத்துல வந்து நிறுத்தியிருக்காரு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வாங்கி ரிலீஸ் பண்ண டைரக்டர் டாக்டர் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. டு த கேஸ்ட் குரூ எவ்ரிபடி ஐ விஷ் த பெஸ்ட். என்னோட ப்ரேயர்ஸ் இந்த படம் நல்லா வர்றதுக்கு. வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. அழைப்பை ஏற்று வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்கள், ஊடகம் எல்லாருக்கும், எல்லாம் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் நம்ம எல்லாருக்கும் காலை வணக்கம். மேடையில் இருக்கிற நந்தன் படக்குழுவை தாண்டி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஹெச் வினோத் சார், சந்தோஷ் வந்து கிடையாது, குழுவை சேர்ந்தவர் நிவாஸ் பிரசன்னா. அப்புறம் அவரோட ரொம்ப பிஸியான ஷெட்யூல் நடுவில், மிகப்பெரிய வேலைப்பளுக்கு நடுவில் நம்மளோட அழைப்பு ஏற்று வந்திருக்கும் செந்தமிழன் சீமான் அண்ணனுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அயோத்தி வந்து பார்த்துட்டு அண்ணா படம் பார்த்துட்டு வந்து எங்களை வாழ்த்தினார், ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதேமாதிரி இந்த படமும் பார்த்துட்டு அவர் வாழ்த்து வந்திருக்காரும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல படங்களை எங்களுக்கு எப்போதுமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுல சீமான் அண்ணன் ஒரு முன்னாடி வந்து நிற்பார், அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. சசி சார் கூப்பிட்டு, சார் ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் போனேன். அந்த படம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் கூட ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது உள்ளே போகும்போது சொல்கிறாரு, சார் இது ஒரு கமர்ஷியல் படம்லாம் இல்லை சார், நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். நான் தனியாக போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தா நான் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் காப்பி வாங்கியிருக்கோம், ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மரபுன்னு ஒன்று நம்ம பண்ணுவோம் தமிழ் சினிமாவில். ஒரு கோயில் கோபுரத்தை காட்டுவோம், புறா பறக்கும், பசுமாடு வரும், கோமியம் பேயும், அந்த மாதிரிலாம் காமிப்போம். இது எதுவுமே இல்லாமல் ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைட்டில் கார்டு போகிறாரு, இதில் நடக்கிறதெல்லாம் உண்மை, டவுட் வந்தால் கூட்டு போய் காட்டுறேன். சார் நான் 2 விஷயம் சொல்லிடுறேன், தப்பாக நினச்சிடாதீங்க, படத்தை ரிவீல் பண்ண தப்பாக நினச்சிடாதீங்க. என்னை பாதித்த விஷயம் அது இல்லை, வெளியில் பிரச்சனை சொல்லிட்டு சொல்ல போகிறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா எடுத்த உடனே மரபுகளை உடைக்கிறான் ஒரு மனுஷன். என்னடா இது, செருப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டை போய் செருப்பில் ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ்அப் வச்சுருக்காரு. மிரண்டு போயிட்டான். ஐயோ என்னத்தை சொல்ல வர்றாரு இவர், ஓப்பனிங் போகிறோம். அப்படியே உட்காந்து சில மாரி தனியாக படம் பார்த்துருக்கேன், சில மாரி படம் பார்த்துருக்கேன். படம் பார்த்துட்டு பெரிய பாதிப்பு. சார் உடனே இன்னொரு ஷோ வேணும் சார், நான் டீமோட ஃபுல்லாக படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் காலையிலே நான் எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது இந்த படம், ஒரு படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு வெளியில் வந்தவொடனே சார் கண்டிப்பாக நம்ம இந்த படம் ஜாயின் பண்ணி பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் டீமோட படம் பார்த்து எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் கண்டிப்பாக இந்த படம் நான் ஜாயின் பண்ணுறேன், நம்மளோட சேர்ந்து பண்ணுவோன்றது. நீங்களும் படம் பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து நல்ல படத்துக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க. படம் பார்த்து 100% எல்லாருக்கும் பிடிக்கும். இது வித்தியாசமான ஒரு படம். இது வந்து சாதாரணமாக எப்போதும் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு படம் இல்லாமல் ஒரு வாழ்வியலை சினிமாவாக எப்படி கொண்டு வரதுக்காக ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. ஹீரோலாம் வந்து இவ்வளோ இறங்கி இப்படி பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கு. நான் ஆரம்பிக்கும் போலாம் என்னப்பா இவர்கள் லுங்கியெல்லாம் கட்டி விட்டுருன்னு பார்த்தா போக 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 நம்மளை அப்படியே உருக்கி உட்கார வச்சிடறாங்க. எனக்கு படமே வந்து பேரே சொல்ல தெரியல. இவர் சசிகுமாரா அப்படின்லாம் கிடையாது, கூல் பண்ணுன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த பக்கம் இவர் கோப்புலிங்கன்ற கேரக்டரில், அவங்க ஸ்ருதி வந்து செல்வின்ற கேரக்டரில், அதுக்கப்புறம் கிளர்க்குன்னு ஒரு கேரக்டர். நான் படம் பார்த்துட்டு யாருங்க இந்த ஆளு எரிச்சலை கிளப்பிட்டு உட்காந்துருக்கான் படம் பூரான்னு. அதுக்கப்புறம் தான் சொல்ல கட்டை இருந்தால், அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபேன் ஆகிட்டு அவரோட எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் அடுத்த நாளே கூப்பிட்டு பேசினேன். அப்புறம் இன்னொரு இங்கே உட்காந்துருக்காரு, இவர் பேர் தெரியல, இவர் மாப்பிள்ளைன்னு. இவரை படத்தில் பார்த்தாலே நம்மளுக்கு அடிக்கலாமான்னு தோணும். இவ்வளோ படங்கள் நம்ம பண்ணி இவ்வளோ 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த படம் இவ்வளோ பாதிக்குதுன்னு போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இந்த படத்தை. அதுக்கப்புறம் அதில் இந்த சின்ன பையனாக நடிச்சிருக்க பையன், அந்த பாட்டியம்மா ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் ஜிஎம் குமார் சார் படுத்த படுக்கையாக ஒரு மிரட்டிட்டு போகிறார் படத்தில். எல்லாருமே பிரமாதம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அது கடைசியாக
படத்தில் வர எங்கள் சமுத்திரகனி சார் வந்து அது வேறு விதமாக அவர் ஒரு வித்தியாசம் காமிச்சிட்டு போயிருக்காரு. படம் பார்க்கும்போது இவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் எப்போதும் மேலே எனக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ.